நடந்தாய் வாழை காவிரி என்று சொல்லும் அளவிற்கு தலைக்காவிரி முதல் பூம்புகார் வரை காவிரி ஆறு கரைபுரண்டு ஓடுகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்றிரவு நிலவரப்படி கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,12,451 கனஅடியாக இருந்தது. அணையிலிருந்து வினாடிக்கு 99,501 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அதேபோல கபினி அணைக்கு நீர்வரத்து 45,951 கன அடியாக இருக்கும் நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 50,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்றிரவு நிலவரப்படி வினாடிக்கு 2,05,000 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் ஒகேனக்கலில் அனைத்து பாறை இடுக்குகளையும் மூழ்கடித்தபடி பிரம்மாண்டமாக பரவி பாய்ந்து கொண்டிருக்கிறது காவிரி. கடந்த 30ஆம் தேதியே முழு கொள்ளளவான 120 அடியை எட்டிய மேட்டூர் அணை தொடர்ந்து அதே அளவு நீரை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. நேற்றிரவு நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,70,870 கன அடியாக அதிகரித்த நிலையில் அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் குடைபிடித்தபடி 16 கண் பாலம் வழியாக ஆர்ப்பரித்தபடி வெளியேறும் நீரின் அழகை பலரும் கண்டு ரசித்ததோடு செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். திருச்சி மாவட்டம் முக்கொம்பு மேலணைக்கு வினாடிக்கு 1,32,000 கன அடி என்ற அளவில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனையடுத்து காவிரியில் வினாடிக்கு 35,900 கன அடி நீரும், கொள்ளிடம் ஆற்றில் 96,200 கன அடி நீரும் திறக்கப்பட்டுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.